ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸரோட பேசிக்ஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனுக்கு வராதிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். மைக்ரோ ப்ராசஸர்ன்றது வந்து நம்ம சிஸ்டமில் இருக்க வந்து ஒரு ஸ்மால் சிப். அது வந்து என்ன பண்ணுன்னா அரித்மெட்டிக் அப்புறம் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து அது வந்து ஒர்க் பண்ணும். அதாவது நீங்கள் ஒரு டேட்டா வந்து தரீங்கன்னா அதை வந்து நம்மளுக்கு ஏதாவது ஆப்ரேஷன், அதாவது எய்தர் அரித்மெட்டிக் இல்லை லாஜிக்கல் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் நார்மலாக வந்து பண்ணும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸ் வந்து இன்னொரு ஒர்க்கோ பண்ணும். அதாவது வேறு ஒரு டிவைஸ், அதாவது இன்னொரு டிவைஸ் வந்து உங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் நம்ம மைக்ரோ ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸரோட இது, அதாவது என்னெல்லாம் பார்ட்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, கண்ட்ரோல் யூனிட். ஏஎல்யூ அந்த பார்ட் வந்து நான் சொன்ன மாதிரி அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது இப்போ எய்தர் மெமரி இல்லை இன்புட் டிவைஸ்லேருந்து எடுக்கிற டேட்டாவுக்கு வந்து நம்ம அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 8085 பற்றி நான் சொல்லும் போது அக்குமுலேட்டர் பற்றி சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த அக்குமுலேட்டர்ன்றதுனா ஒரு ரெஜிஸ்டர்ஸ் சொன்னேன். அதாவது ரெஜிஸ்டர்ஸ்ன்றது வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். BCDEHL இதுவும் வந்து ரெஜிஸ்டர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் யூனிட். அதாவது உங்கள் சிஸ்டமில் வந்து ஃப்ளோ ஆஃப் அதாவது எய்தர் டேட்டா இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ளோ பண்ணுறத அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம கண்ட்ரோல் யூனிட் யூஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணுறீங்கன்னா அது எந்த ஃப்ளோவில் போகணும் அப்படின்றதுக்கு வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட் வச்சு தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் டயக்ராம். இப்போ எங்கள் பிளாக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இன்புட், மைக்ரோ ப்ராசஸர், அவுட்புட், மெமரி இருக்குது. இப்போ இன்புட்டில் வந்து ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நம்ம இதை நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து இன்புட் வந்து எதில் வந்து வேணால் எடுக்கலாம், இன்புட் டிவைசஸ்லேருந்து இல்லைனா மெமரிலேருந்து. இப்போ ஏன் இங்கே சிங்கிள் ஆரோ மார்க் இங்கே டபுள் ஆரோ மார்க் அப்படின்றத மட்டும் பாருங்கள். இப்போ சிங்கிள் ஆரோ மார்க் ஏன் போட்டோன்னா நம்ம இன்புட் டிவைசஸ்லேருந்து ஒருத்தர் தான் இன்புட் எடுக்க முடியும். அதாவது நம்மளால் ரிட்டர்ன் எதுவுமே பண்ண முடியாது இன்புட் டிவைசஸ்க்கு. ஆனால் மெமரியை பார்த்திங்கன்னா நம்ம மெமரியிலேருந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு வந்து இன்புட் எடுக்கலாம். அதே மாதிரி நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ஸ்டோர் கூட பண்ணலாம். மைக்ரோ ப்ராசஸரோட ஒர்க் முடித்தோடனே நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கிறது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஈஸியான விஷயந்தான். இதில் வந்து 3 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபெச், டீகோட், எக்ஸிக்யூட். ஃபெச்சோ, டீகோட், அப்புறம் எக்ஸிக்யூட். இப்போ ஃபெச் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெமரியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நீங்கள் ஃபெச் பண்ணணும். அதாவது எடுக்கிறது தான் நான் ஃபெச்சுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டீகோட்னா இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம டீகோட் பண்ணி, அதாவது இதெல்லாம் நம்ம ஒர்க் கிடையாது, அந்த சிஸ்டம் பண்ணும், டீகோட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். நான் கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் என்ன, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுறது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ ஸ்டாப் இன்ஸ்ட்ரக்ஷன் வர வரைக்கும் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது முடிஞ்ச அப்புறம் தான் அவுட்புட் போர்ட்டுக்கு வந்து நம்ம அவுட்புட் வந்து போகும். இதுதாங்க, ஒன்றும் இல்லை, இதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸரோட பேசிக்ஸ். அதாவது நீங்கள் வந்து இதை இந்த ஆன்சருக்கு வேணால் எழுதலாம். மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன, அதோட என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதோட பிளாக் டயக்ராம் என்ன, அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் என்ன அப்படின்ட்டு. தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.